வணக்கம். இந்தியால ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா எந்த கம்பெனியை செலக்ட் பண்றது, எந்த பாலிசி எடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா, தலை சுத்துதா? கவலையா வேணாம். இந்த எல்லா குழப்பத்தையும் தீர்த்து உங்களுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டத்தான் இந்த முழு அலசல். வாங்க உள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க, இந்தியாவுல 25க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிங்க இருக்கு. இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது உங்க குடும்பத்துக்கு கரெக்டா செட் ஆகுற ஒன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது பெரிய கேள்விதான். ஆனா இதுக்கு ரொம்ப சிம்பிளான பதில் இருக்கு. வாங்க அதை கண்டுபிடிக்கலாம். சரி, ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம இப்ப இருக்கிற இந்தியாவோட இன்சூரன்ஸ் மார்க்கெட் எப்படிப்பட்டதுன்னு ஒரு சின்ன நோட்டா விட்டுடலாம் இல்லையா? வாங்க, நம்மளோட முதல் பகுதியில இந்திய காப்பீட்டுத்துறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்திய இன்சூரன்ஸ் மார்க்கெட் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்பவுமே இருந்ததில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்கு. 1956ல அரசாங்கம் மொத்த இன்சூரன்ஸ் துறையையும் தேசியமயமாக்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்ஐசியை உருவாக்குனாங்க. ரொம்ப வருஷத்துக்கு எல்ஐசி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அப்புறம் 1993ல மல்ஹோத்ரா கமிட்டி பிரைவேட் கம்பெனிகளையும் உள்ள விடலான்னு ஒரு பெரிய மாற்றத்தை பரிந்துரை செஞ்சாங்க. அதோட விளைவா 2000வது வருஷத்துல இருந்து தனியார் நிறுவனங்களும் இன்சூரன்ஸ் துறையில நுழைய ஆரம்பிச்சாங்க. இப்போ மார்க்கெட்ல பல தனியார் நிறுவனங்கள் இருந்தாலும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷம் கழிச்சும் மார்க்கெட்டோட ராஜா எல்ஐசி தான். கிட்டத்தட்ட 68% சந்தை பங்கு அவங்க கிட்ட தான் இருக்கு. அதாவது 3ல 2 பங்கு மார்க்கெட் அவங்க கையில. மீதி இருக்கிற இடத்துல தான் எஸ்பிஐ, HDFC, ICICI மாதிரி பெரிய தனியார் நிறுவனங்கள்லாம் இருக்காங்க. சரி, மார்க்கெட் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்க தனிப்பட்ட கேள்விக்கு வருவோம். ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல யோசிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். எனக்கு உண்மையிலேயே எவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் தேவை? வாங்க, அது எப்படி ஈஸியா கணக்கு போடலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் தேவைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு. ஸ்டெப் 1, உங்க குடும்பத்தோட எதிர்கால தேவைகள், உங்க கடன்கள் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு பொறுப்புகள் இருக்குன்னு ஒரு கணக்கு போடுங்க. ஸ்டெப் 2, இப்போ உங்ககிட்ட எவ்வளவு சேமிப்பு, முதலீடுன்னு சொத்து இருக்குன்னு கணக்கு போடுங்க. ஸ்டெப் 3, இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த பற்றாக்குறை தான் நீங்க எடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் தொகை. அவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எவ்வளவு கவர் வேணும்னா உங்க மொத்த பொறுப்புகள்ல இருந்து உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை கழிச்சா போதும். வர்றதுதான் உங்களுக்கு தேவையான கவர். இந்த ஒரு ஃபார்முலா போதும், உங்க தலைவலி பாதி குறைஞ்சிடும். ஓகே, இப்போ எவ்வளவு கவர் வேணும்னு ஒரு கணக்கு போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த கவரேஜை எந்த கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறது? ஏன்னா கம்பெனி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு நம்பிக்கையான கம்பெனியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். நிறைய விஷயத்த போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்கா நம்பிக்கையானதான்னு பார்க்க 2 விஷயங்கள் போதும். ஒன்னு, அவங்களோட மார்க்கெட் ஷேர். சிம்பிளா சொன்னா எவ்வளவு மக்கள் அவங்கள நம்புறாங்கன்னு இது காட்டிடும். 2வது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு, சால்வென்சி ரேஷியோ. அதாவது கிளைம் கேட்டா கொடுக்க அவங்க கிட்ட தெம்பு இருக்கா இல்லையான்னு இது சொல்லிடும். அப்போ இந்த சால்வன்சி ரேஷியோன்னா என்னது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. நாளைக்கு எல்லாரும் ஒண்ணா போய் கிளைம் கேட்டா கூட அவங்கனால காசு கொடுக்க முடியுமா, இல்ல கையை விரிச்சிடுவாங்களான்னு சொல்றது தான் இந்த ரேஷியோ. ஒரு கம்பெனியோட நிஜமான நிதி நிலைமையை இது அப்படியே படம் பிடிச்சு காட்டிடும். நீங்க ஒரு கம்பெனியை செக் பண்ணும்போது ஒரே ஒரு மேஜிக் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 150%. நம்ம இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரான IRDA என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் மினிமம் 150% சால்வன்சி ரேஷியோவை மெயின்டைன் பண்ணியே ஆகணும்னு ஒரு ரூல் இருக்கு. இதுதான் நமக்கான ஒரு சேஃப்டி நெட். சரி, நல்ல கம்பெனியையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். பாலிசியும் வாங்கிட்டீங்க. ஒரு பாலிசி ஹோல்டரா உங்க ரைட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மள பாதுகாக்க என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். சமீபத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஜூன் 2024ல IRDAI என்ன சொல்லிருக்காங்கன்னா, இனிமே லைஃப் இன்சூரன்ஸை ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி மாத்துறது தான் எங்களோட நோக்கம்னு சொல்லிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இனி வரப்போற மாற்றங்கள் எல்லாமே நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு சாதகமா தான் இருக்க போகுது. அப்படி என்னென்ன மாற்றங்கள்? ஒரு 3 முக்கியமான விஷயங்களை சொல்றேன், கேளுங்க. 1, இனிமே நீங்க பாலிசி வாங்கும்போது அதோட ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட்னு ஒன்று கொடுப்பாங்க. உங்க பாலிசியோட முக்கியமான விஷயங்கள்லாம் சிம்பிளா அதுல இருக்கும். 2வது, ஃப்ரீ லுக் பீரியட்னு ஒன்று இருக்கு. அதாவது பாலிசி வாங்கிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த டைமை இப்ப 15 நாள்ல இருந்து 30 நாளா மாத்திருக்காங்க. உங்களுக்கு யோசிக்க டபுள் டைம். 3வதா, உங்க சேவிங்ஸ் பாலிசி மேல லோன் எடுக்கிற வசதியை இப்ப கட்டாயமாக்கிட்டாங்க. அவசரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு தான் நாம நினைப்போம். ஆனா ஒருவேளை உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஒரு புகார் கொடுக்கணும்னா அப்போ என்ன செய்யறது? நீங்க பயப்பட தேவையில்லை. இதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. 2 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, முதல்ல நீங்க பாலிசி எடுத்த கம்பெனி கிட்டேயே உங்க புகாரை கொடுங்க. அவங்க கிட்டேயே இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸ்டெப் 2,
அங்க உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல இல்ல அவங்க சொல்ற பதில் உங்களுக்கு திருப்தியா இல்லனா நீங்க நேரா அடுத்த லெவலுக்கு அதாவது ரெகுலேட்டரான IRDAI கிட்ட போலாம். IRDAஐயே எப்படி காண்டாக்ட் பண்றது? அதுக்கும் பல வழிகள் இருக்கு. அவங்களோட பீமா பரோசான்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு. அதுல புகார் பதிவு பண்ணலாம், இல்லையா சிம்பிளா ஒரு இமெயில் அனுப்பலாம். அதுவும் இல்லைனா இது டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும். முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது வெறும் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் கிடையாதுங்க. அது ஒரு வாக்குறுதி. உங்களுக்கு பிறகு உங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு நீங்க கொடுக்குற ஒரு பெரிய ப்ராமிஸ். இப்போ நாம இன்னைக்கு பேசுன இந்த விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க வச்சிருக்கிற பாலிசி இல்ல வாங்க போற பாலிசி அந்த வாக்குறுதியை காப்பாத்துற அளவுக்கு நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருக்கா?